அப்படி போகுதே சைஸாண்ணா ಇಷ್ಟೇ ಪರವಾಗಿಲ್ಲ. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் சூர்யா பாலா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா சூறாவளி காற்று தாங்க வந்தது. சூறாவளி காற்றோடு இன்றைக்கி மீன் பிடிச்சங்க. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹுக் ஃபிஷிங் தாங்க பார்க்க போகிறோம். மீன் ஈஸியாக பிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஹுக் ஃபிஷிங் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 3 முள் இருக்கும், மேலே ஃப்ரிங் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவை வச்சுட்டு நம்ம கரெக்டாக மீன் இருக்கிற இடம் பார்த்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா மீனை சாப்பிடும்போது தெக்க வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடும்போது அசிங்க. அதை பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்து ஊக் பண்ணிங்கன்னா அந்த மீன் ஊக்காயிடும். செடியில் விடாதவா இந்த ட்ராக் பிச்சுன்னு பறக்குதா? அப்படியே விடு ஆடு விட்டு இறங்கி தெரியா பாரு. ஊக் பண்ணிட்டான் அப்படி போகுதே சைஸாண்ணா. ஆ ரப்பண்ணா ஓடியா வெல்றா வரோம். ஆழ்மாண்ணா மீனுக்கு சைடில் முள்ளம் கிடையாது. பவுல் அப்படி தைரியமாக தூக்கு. பாரு எவ்வளோ தொழுகுதுன்னு பாரு. வெளிக்கு முந்தா பாரு. சுற்றிச்சுன்னா டயர்ட் ஆகிடும். நல்லா குத்திச்சா? ஸ்டோக் குத்திச்சா? போட்டான் நிற்குது. மீன் அசைய விடாத, அப்படியே டைட்லேயே வை. மீன் அசைய விடாத, இல்லைன்னா அசைஞ்சு பார்த்து நான் ஆழம் இருக்கு போதா. ஆழமாண்ணா வந்துரு வெளியே வா. வெளியே வரோம் காட்டு. விட்டா ஓடி போட்டா தொகுதுண்ணா கையில இருக்குது மீன் அர்த்தம்பா ஓடுற ஸ்பீட்ல அர்த்தம்பா. அது வந்துடுண்ணா மீன் வந்துடும்டா. லூஸ் பண்ண சொல்றேன். டிராக் இல்ல, லூஸ் பண்ணி விடு. கிளாம்ப் அவுத்து விடாண்டா. டைட் பண்றா. லூஸ் இங்க வந்துடா கண்டா. நோ ஃபர்ஸ்ட் சோப் குத்துந்தனா. இங்க வந்துடா. அங்கடா. பவுல் தான் சிங்கிள் முள் இல்ல. போடு. அப்படியே அடியில போடுனா. அஷ்டாம் பாப்பா தம்பியா ரொம்ப நாள் கழிச்சா? அவள் தானா? இஷ்டே பரவாயில்லையா? ஜாவால் ஏறிக்குதுப்பா. லூசுடு. போன வருஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செம்ம மீன் பிடிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டால் போதும் டக்குன்னு மீன் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு மீன் மாட்டல. போன வாரம் உட்காந்து பார்த்தோம், அந்தளவுக்கு மீன் மாட்டலைங்க. சரி 1-2 மீன் தான் பிறண்டுட்டே இருந்து, சரி அந்த மீனாவது மாட்டோம்னு சொல்லிட்டு தான் 2வது வாரமும் வந்து தூண்டில் போட்டுங்க. அதுவும் காலையில் 8 மணிக்கு வந்தோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணியாக போல் தாங்க ஃபஸ்ட்டு மீனே மாட்டிச்சு. அதுக்கப்புறம் மீன் மாட்டலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அப்படியே நான் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்டுங்க. அதேமாரி இந்த ட்ரிபிள் ஹுக்கை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா ஒன் டைம் மீனில் முள் ஏறிச்சுன்னா கயிற்றுதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஞாபகம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.